தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் சிறு குழந்தைகளை போல, சிறு குழந்தைக்கு உணவு, ஏற்ற உணவு பால். அப்ப நாம கூட கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகளாய், புதிய விசுவாசிகளாகிய ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க சத்தியத்தினுடைய உண்மைகளை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உட்கிரகிக்க ஆரம்பிக்க வேண்டும். You have to able to digest the scriptural truth. அப்ப அந்த ஆவிக்குரிய உண்மைகளை முதலாவது நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த பேசிக்கில் இருக்கிற அந்த பைபிள் உண்மைகளை, தேவனுடைய வார்த்தை விடுவிக்கிற சத்திய உண்மைகளை சிறு பிராயத்தில் பேசிக்கா நமக்கு என்ன கிறிஸ்துவத்தில் தெரியணுமோ அதை நம்ம தெரிந்து கொண்டாதான் படிப்படியாய் மற்ற காரியங்களை கிறிஸ்துக்குள்ள வளருகிற பொழுது, as you mature in Christ, you can know the other things, the truth of the Bible. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, அடிப்படையாய் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்திய காரியங்களை நாம் விளங்கி கொள்ளாத பட்சத்தில் அநேக தேவனுடைய ரகசியங்களை நாம் அதை காணாமலே போய்விடுகிறோம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அதை புரிந்து கொண்டு அதை விளங்கி கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு குழந்தை எப்படி பாலை குடிச்சிட்டு வளருது, அது மாதிரி தான் கிறிஸ்துக்குள்ளே இந்த ஆரம்ப கட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற வேத ரகசியங்கள், அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு, அவைகள் தான் கிறிஸ்துக்குள்ள நம்ம வளரும்படி செய்து we grow like a child in Christ. அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி நம்ம வளர்ந்து, பின்னாடி தான் நாள் ஆக வளர வளர கிறிஸ்துக்குள்ள நடக்க இந்த வசனத்தை சாப்பாடு சாப்பிடுறோமே, விருந்துக்குள்ளே போய் அதை போல நாம் இதில் நம்மை பழகி கொள்ள வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம சொல்றல, சாப்பாடு டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். அப்ப தேவனை சொல்றாரு, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 63:5, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று சொல்லுகிறான். இந்த ஜீவனுள்ள வார்த்தை இட்ஸ் so satisfying to your souls. இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு திடனையும் நம்பிக்கையும் தைரியத்தையும், உன் தேவன் யார் என்று அவைகளினால தான் நம்ம கண்டு கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, how much you are growing in the knowledge of God. அந்த நாலேஜ் எங்கிருந்து கிடைக்கும்? அறிவு எங்கிருந்து கிடைக்கிறது? தேவனை பற்றி அறிவு. பவுல் சொன்னாரு, அறிகிற அறிவினால என்னை நிரப்பும். இன்னைக்கு நம்முடைய ஆத்மா தேவன் அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்குமே. ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சரி, எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள், வழிகள், நாட்களை, சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை, அந்த சத்திய வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த தேவனுடைய மகிமை, வல்லமை, அதிகாரத்தை கொண்டு நம்ம ஜெயிக்க முடியும். வார்த்தையும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். The word and God are one. ஏசப்பா தான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவனும் அதிகாரமும் இருக்கிறது. இந்த வார்த்தையை உற்று பாருங்க. இப்பவும் பாருங்க, நீங்க வார்த்தையை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னா அந்த தேவனுடைய மகிமையை நீங்க காண ஆரம்பிப்பீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தை மாதிரி இப்பவும் அந்த வார்த்தையை பாருங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேளுங்க. அந்த ஆத்மா ஸ்டெடியா இருந்துச்சுன்னா எல்லாமே ஸ்டெடி ஆயிடும். என்னுடைய ஆத்மா பலனுள்ளதாய் மாறட்டாண்டவரே,
குழந்தை வளர்ற மாதிரி ஆத்மா நம்முடைய வார்த்தைக்குள்ள வளரட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு விருந்து மாதிரி, அந்த மாதிரி இஷ்டப்பட்டு சாப்பிடணுமா. ஆரம்ப காலத்துல குழந்தை எப்படி பால் குடிக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதை கற்றுக்கொண்டு வளர வளர அதிகமாய் நாம் அதிலே பெருக வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவன் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜீவனையும் பலத்தையும் ஆண்டவரே அதிகாரத்தையும் அதிக மேன்மைகளை உடைய வார்த்தைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின் மகிமையை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே ஆவியிலே அவைகளை உணர்ந்து கற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் அவைகளை அறிந்து அவைகளின்படியே பலன் கொண்டு வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.